எனக்கு தெரிஞ்சு சீமானை சந்திச்சு அண்ணகள் என்னென்ன சிக்கல் இருக்கு என்னென்னலாம் இருக்குன்னு கேட்டிருக்கிறேன். கேட்காட்டி போனா பரவாயில்ல, கேட்டுட்டு நீ அந்த மனுஷனே வந்து மரத்தை வந்து நல்லா வச்சு கட்டையை வச்சு தீட்டுவாங்க, கிராமத்தை பார்த்துருக்காங்க. அது நல்லா வெட்டு தானே இப்படி பிடிச்சிட்டு பக்கத்துல வெட்டி பார்ப்பாங்கல்ல, நீ அப்படித்தானே சீமானை செய்யற. சீமான் அவர்களுக்கு நடந்திருக்கு துரோகம். என்ன கேட்டீங்கன்னா 4 வருஷத்துல பல முறை விஜய் அவர்களை கூப்பிட்டு சீமான் அவர்களை பேசியிருக்காரு. முதலாவது எத்தனை டைம் சார் மீட் பண்ணிருப்பாரு உங்களுக்கு தெரிஞ்சு? 15க்கு மேற்பட்ட தடவை மீட் பண்ணிருப்பாரு. வெளியில கார்ல அவரே டிரைவ் பண்ணிட்டு கார்ல கூட்டிட்டு டிஸ்கஷனுக்கு எல்லாம் மகாபலி வரைக்கும் எல்லாம் போயிருக்காங்க. மாநாட்டுக்கு முன்பு வந்து சந்திச்சாரு. மாநாட்டுக்கு முன்பு தாங்க சொல்றேன். அவர் கட்சி ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் ஆரம்பிக்கணுங்கிற செயல்பாடு தொடங்கின உடனேயே அவர் சந்திச்சது சீமா ஊழல் எப்படின்னா ஒழிக்கிறது, இது எப்படின்னா அது எப்படின்னா அப்படின்னு மணிக்கணக்கா வந்து பேசி எடுத்துட்டு போன ஒருத்தர் இப்படி நேரடியாக விமர்சிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? இது ஒண்ணு. இறுதியாக கழட்டி விட்டது மட்டும் இல்ல, அவரையே அவருடைய மாநாட்டுல சும்மா ஆக்ரோஷமா கத்தி பேசுறாங்க. அப்படி கத்தி பேசினா தான் அரசியல் பண்ண முடியுமா? அதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுங்கண்ணா. இப்படிலாம் பேசுனா அதோட விட்டா பரவாயில்ல, அதோட வந்து எக்ஸ்ட்ரா 2 பாயிண்ட் போட்டு சீமான் அவர்கள் கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணி அவர் பேசின ஆரம்பிச்சுக்கேன். இது பேர் துரோகம். நீ அரசியல் கட்சியை ஆரம்பிக்கிறவங்க துரோகம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதாவது விஜய் வந்து வெளியில தெரியாத ஒரு உண்மை என்ன அப்படின்னா, விஜய் கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து செயல்பட ஆரம்பிச்ச உடனேயே அவர் சந்தித்த முதல் ஆள் யாருன்னா சீமான் அவர்கள் தான் சந்திக்கிறார். அவரை வந்து வீட்டுல வந்து அவர் சந்திக்கிறார். உயரிய மரியாதை கொடுத்து தம்பியை வீட்டுக்கு வரவழைச்சு வீட்டுல உட்காந்து பேசுறாங்க. இது ஒரு தடவை 2 தடவை இல்ல, பல தடவை அவர் திரும்ப அண்ணன் சீமான் தேடி வராரு. உங்களுக்கு சொல்லிட்டேன், நேரம் இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கிறீங்க, கேமரா என்ன பண்றது ஏகலைவன், இது என்ன பண்றது ஏகலைவன், எவ்வளவு ரெவன்யூ வரும் ஏகலைவன், எத்தனை நாள் தாக்கு பிடிக்கணும் எல்லாம் நீ கேட்டுட்டு நீ தொடங்கின அன்னைக்கே வந்து கேமரா ஸ்டார்ட்னு வந்து பிடிச்சி நிக்கிற அன்னைக்கே என்ன நக்கல் பண்ணீங்கன்னா கோவம் அது வருமா? விமர்சனத்துக்கு வருமா வராது? நான் பெருந்தன்மையா வந்து சரி நம்ம ஆள் ஒருத்தர் வளர்றாரு பத்திரிகையாளர் அப்படின்றதுக்கு தானே நம்ம வந்து பாக்குறோம். அந்த எண்ணம் தான் அங்கேயும் வந்து சரி தம்பி ஒருத்தன் வரான் அரசியல் வரட்டும் அப்படின்றதுக்காக கூப்பிட்ட. பேசினப்பெல்லாம் நீ பேசினப்ப நீ ஆலோசனை கேட்டப்பெல்லாம் உனக்கு சொல்லி இருக்கிறாரு. இதெல்லாம் இல்லைன்னா மறுக்க முடியாது, எங்களை போன்றவர்களுக்கு தெரியும் சொல்லி இருக்கிறாரு. ஒவ்வொரு முறையும் அவர்கிட்ட பல ஆலோசனைகளை அவர் வந்து பெறார். அப்படி வந்து விஜய் அரசியலுக்கு வருவதை எதுக்கல, அதை வரவேற்று அவருக்கு பல ஆலோசனைகள் குறித்து இப்ப உதாரணத்துக்கு வந்து மாநாட்டுக்கே பல அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்களை அழைக்கிறதா அவர் இருந்தார். இல்ல நான் உட்பட யாரையும் அழைக்காத தம்பி, அப்படி அழைச்சேன்னா இப்ப நீ என்ன அழைச்சுன்னு வச்சுக்க, உதாரணத்துக்கு நான் அந்த மாநாட்டில் கலந்து வரேன்னா என் கட்சிக்காரன் ஒரு 4000 பேர் வருவான். அவன் வரும்போது அவன் கட்சி கொடியை தூக்கிட்டு அவன் வருவான். இப்படி ஒரு 4 கட்சிக்காரங்களை கூப்பிட்டீங்கன்னா அவன் கட்சியை தூக்கிட்டு வருவான். உன்னுடைய கட்சியினுடைய இண்டிவிஜுவாலிட்டி அங்க வந்து எடுபடாம போயிடும். அதனால நீ தனியா நீ வந்து பண்ணு அப்படிங்கிற ஆலோசனை எல்லாம் கொடுத்தது அண்ணன் செந்தமரன் சீமான் அவர்கள் தான் கொடுக்குறாங்க. உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பாசம் காமிச்சாரு. பாசங்க நீங்க நேத்து வீடியோல கூட சொல்லிருந்தீங்க, தனிப்பட்ட முறையில எவ்வளவு அறிவுரைகள் சொல்லியிருக்காரு, எவ்வளவு அவருக்கு கைடன்ஸ் பண்ணிருக்காரு, எவ்வளவு நல்லது கெட்டது எல்லாமே அவர் காட்டி கொடுத்திருக்காரு. அவ்வளவு யதார்த்தமா உங்க மேல பாசம் காட்டின மனுஷனர் இவரையா மறைமுகமா இருக்கும் கேலி கிண்டல் பண்ணணும். அப்ப எந்த அளவுக்கு ஆள் மனசுல இருந்து அள்ளி கொடுத்தமோ பாசத்தை அந்த அளவுக்கு அள்ளி கொடுத்துட வேண்டியதுதான் அதுக்கு பதிலடியும் அப்படின்றது அது கொடுத்துட்டாரு. அப்படிதான் விஜய் அவர்கள் உருவாக்கி இருக்கிறது அரசியலுக்கு முன்பே ஒரு துரோகத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அதனுடைய வெளிப்பாடு. நீங்க கட்சி ஆரம்பிச்சது நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்கிறதுக்காக கட்சி ஆரம்பிச்சீங்க. இந்த அரசியல்னாலே இந்த கோபமா கொந்தளிச்சாதான் ஏதோ புரட்சி பண்ண வந்தவங்கன்னு முன்னாடி எல்லாம் ஒரு கான்செப்ட் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் நமக்கு எதுக்குங்க, அதெல்லாம் நமக்கு செட்டும் ஆகாதுங்க. அதனால இந்த ஆவு அப்படி இப்படி ஆச்சா போச்சான்லாம் இந்த கத்துறதெல்லாம் விட்டுட்டு இந்த கோபமா கொந்தளிக்கிறதெல்லாம் விட்டுட்டு ஸ்பீக்கிங் டு த பாயிண்ட் டக்குன்னு பேச இந்த விஷயத்துக்கு வந்துடணும். சத்தமா ஆமா 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 சரக்கு இருக்கு, கருத்து இருக்கு. எங்களுக்கு எங்கள் முன்னவர்கள் கற்பித்தது ஒன்றுதான், உண்மையை பேசு, உறக்க பேசு, உறுதியாக பேசு, அதை இறுதி வரை பேசு, நீயே உண்மையான வீரன். இந்த அரசியல் கொள்கை நிலைப்பாடு எல்லாமே யதார்த்தமானதா இருக்கணும். இந்த ஆல்டர்னேட் பாலிடிக்ஸ், ஆல்டர்னேட் ஃபோர்ஸ், மாற்று அரசியல், மாற்று சக்தி, இந்த மாதிரி ஏமாத்துற வேலையெல்லாம் நாம எப்ப செய்ய போறதே இல்லை. இங்க ஏற்கனவே இருக்கிற அரசியல் கட்சிகள்ல 10ஓட 11 இன்னும் ஒரு மாற்று சக்தின்னு சொல்லிக்கிட்டு இந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜாலாம் நான் இங்க வரல ப்ரோ. வாட் ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங், இட்ஸ் வெரி ராங். தம்பி வந்தாச்சு. நான் கருவிலேயே என் எதிரி யாருன்னு தீர்மானிச்சுட்டு பிறந்தவன். எவன் என் எதிரி, எவன் என் இனப்பகைவன் என்று முடிவெடுத்துட்டு தான் களத்துக்கு வந்தேன். நான் குளிரூட்டப்பட்ட அறையிலிருந்து சிந்தித்து வந்தவன் அல்ல, ஒடும் சிறையிலிருந்து சிந்தித்து வந்தவன். விடுதலை பெற்றவன் பேசுவதற்கும் அடிமை உரிமைக்கு பேசுவதற்கும் வேறுபாடு உண்டு ப்ரோ, வேறுபாடு உண்டு. ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணோட 2 கண்கள் என்பதுதான் நம்மளுடைய தாழ்மையான கருத்தும். அண்மையில வந்த படத்துல வில்லனும் கதாநாயகன் ஒரே ஆளா நடிச்சதுனால 2 ஒண்ணா நடிச்சேன். ஏன்னா அது ஒரே ஆளு 2 வேடம் போட்டதுனால திராவிடமும் வேணும் இதுவும் வேணும்.
இந்த மீன் பிடிச்சு கொடுக்க கூடாது, அது தப்பு. மீன் பிடிக்க கத்து கொடுக்கணும், அதுதான் சரி. அப்படி இப்படின்ட்டு சில பேர் சொல்லிக்கிட்டு சுத்துவாங்க. ஆனா நாங்களாம் அப்படி இல்லைங்க. கான்செப்டே வேற, பக்கா பிராக்டிக்கல் தாங்க. முடிஞ்சவங்க மீன் பிடிக்க கத்துக்கிட்டு வாழட்டும், முடியாதவங்களுக்கு நாம மீன் பிடிச்சு கொடுத்து அவங்கள வாழ வைப்போம். இது கொள்கை இல்ல, கூமுட்டை. அதுவும் அழுகுன கூமுட்டை. இங்க பார், ஒன்று சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல நில்லு. நீ நடுவால நில்லாம் லாரி அடிச்சு செத்து போயிருவா பாத்துக்க. எங்கள் லட்சியத்திற்கு எதிராக எங்களை பெற்றவர்களே வந்தாலும் எதிரி எதிரிதான். அதுல அண்ணனும் கிடையாது, தம்பியும் கிடையாது.